Hi guys, welcome to the Catch Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அந்த டாப் 10 இந்தியன் breeds dog தான் பார்க்க போறோம். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? And not only dog, all animals liking me. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பரையா டாக் பத்தி தான் பார்க்க போறோம். பரையா டாக் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓல்டஸ்ட் டாக் தான். அந்த டாக் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது தெருநாய்களோட கிராஸ் பிரீட் ஆகி இப்போ தெருமுழுக்க சுத்திக்கிட்டு இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதோட வால் பாத்தீங்கன்னா சுருண்டையாகவும் அது எவ்வளோ பெருசா இருக்கும்னா மீடியம் சைஸ்ல நம்ம தெருநாய் சைஸ்ல தாங்க இருக்கும். அதோட மூக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும். அதோட காது பாத்தீங்கன்னா வி ஷேப்ல நட்டுக்கு நிற்கும். அப்படியே கிரே ஹவுண்ட் டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு கலர் பிளாக்கு ஒயிட்டு எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குங்க. அது வந்துட்டு இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக ஓடும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடும். அந்த காலத்து ராஜாலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேட்டைக்கு போகும்போது இந்த டாக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ண டாக்ஸ் தான் இந்த டாகு. இது அனிமல் எதனா வந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அது ஹண்டிங் ஸ்கில்லே வேற மாதிரி இருக்குங்க. அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வால் வந்துட்டு ஸ்பிரிட் பேக்கர் மாதிரியும், அதோட கால்கள் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாகவும், மூக்கு ரொம்ப வி ஷேப்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காடி குட்டா டாகு, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி டாக் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இமாலயன் ஸ்பீஷீஸில் அங்கே மட்டும்தாங்க வரும். அங்கே அந்த டாக் எதுக்கு எடுத்து வளர்த்துறாங்கன்னா ஆட்டு மந்தை, அதாவது ஆடெல்லாம் வந்துட்டு மேய விடும் போது அங்கே காற்று சிறுத்தை எல்லாம் வந்துட்டு அதை அடித்து சாப்பிட்ருமோ அப்படின்ற ஒரு பயத்துக்கு, அதனால கூட அதையும் கூட்டிகிட்டு போவாங்க. காடி குட்டா டாக் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் மாஸ்டிஃப்னு ஒரு டாக் கூட நீங்கள் நிறைய பேர் இது டிஃபெண்டர் மாஸ்டிஃபு காடி குட்டா டாக் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் டிஃபெண்டர் மாஸ்டிஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். காடி குட்டா டாக் பார்த்தீங்கன்னா அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் மாஸ்டிஃப் மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. அது ஆட்டு மந்தை அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அதை வளர்க்குறாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இமாலயன் ஸ்பீஷீஸில் நிறைய பேர் இப்போலாம் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காடி குட்டா டாக் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, கங்கான்னு சொல்கிறாங்க, காடி குட்டா டாக்னு சொல்கிறாங்க. 2 நேம்ஸ் இருக்குது அதுக்கு. நீங்கள் எந்த ப்ரீடு பெஸ்ட்டுன்றதை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாக் ப்ரீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜொனாங்கி டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜொனாங்கி டாக் பார்த்தீங்கன்னா பேரு கேட்கட்டான் காமெடியாக இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு நல்லா மஸ்குலரான டாகாக இருக்கும். நம்மளோட ஸ்டேக் டாக் ஸ்டைல்ஸில் தான் இருக்கும். கால்லாம் அப்படியே மஸ்குலராக நல்லா பெரிய சைஸாக இருக்கும். ஹெட்டு ஒரு மீடியம் சைஸில் தாங்க இருக்கும். அதுக்கும் மீடி சைஸில் இருந்ததுன்னா அது ப்ராப்பர் ஜொனாங்கி கிடையாதுங்க. அது ஆட்டு மந்தை, இந்த வாத்து மந்தைங்க அதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தான் அதை எடுத்து முக்கியமாக வளர்த்தாங்க. இது பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஆந்திர பிரதேஷில் தான் ப்ரீடிங் ஆகி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாக் பார்த்திங்கன்னா முதல் ஹவுண்டு அப்படின்ற ஒரு டாக் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா லைட்டாக சிப்பி பாறை மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் இந்த ஹவுண்டு ஃபேமஸ். இந்த முதல் ஹவுண்டு டாக் பார்த்திங்கன்னா வந்துட்டு 120 ஃபேமிலிஸ் கிட்ட எடுத்து வளர்த்த ஆரம்பித்தாங்க. இப்போ அதை பார்த்து எல்லாருமே அந்த இடத்துல எல்லாருமே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஹண்டிங் அண்ட் ரன்னிங் கார்டிங் எல்லாத்துலேயும் ப்ராப்பராக இருக்கும். அதோட ஹண்டிங் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குங்க. அதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே, அதுக்கப்புறமா வந்துட்டு செவ்வாழை கலர்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரு, இந்த கலர்ஸில் கிடைக்குதுங்க. இதையும் மீறி நிறைய ரேர் கலர்ஸ்லையும் கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஹண்டிங் ஸ்கில்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஹண்டிங் பண்ணும்போது ரன்னிங் அவ்வளோ செம்மையாக பண்ணுவோங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குங்க, கார்வென் ஹவுண்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அதோட மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாகவும், கால்கள் கொஞ்சம் குச்சியாகவும், நெஞ்சு எலும்பு கொஞ்சம் பெருசாகவும், இடுப்பு எலும்பு கொஞ்சம் குட்டியாகவும் இருக்கும். வால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பிரிட் பேக்கரில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். சிப்பி பாறை மாதிரி அதுவும் ஒரு ப்ரீட் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஸ்பெட்ஸ் டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் கட்டைக்கால் இனம்னு சொல்லுவாங்க, கட்டைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் நல்லா கலராக இருக்கும். கொமேரியன் நாய் இருக்கும் பார்த்தீங்களா,
அதே மாதிரி கொஞ்சம் அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அது நேட்டிவ் ப்ரீடுங்க. அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா முடி நிறையாவும் பொமேரியன் டாக் மாதிரியும் வால் நெறிஞ்சிருக்கும். கால்லாம் குச்சி குச்சியாக இருக்கும். மூஞ்சி பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு வி ஷேப்ல இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஊர் ப்ரீடுங்க. இது வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக் இருக்குல்ல, அதில் எதுலனா ஒரு ப்ரீடில் எதுலனா ஒரு குட்டியில் கிடைக்கும். இது ஈஸியாக வெயில் காலம் மழை காலம் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோ. நம்ம சொல்லிக் கொடு ஹேண்ட் செக் சிட்டு ஸ்டாண்டு அதெல்லாம். புள்ளி குட்டா டாக் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புள்ளி குட்டா டாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ப்ரீடுங்க. அது புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட தாதை இடத்துல வந்துட்டு சுருக்கமாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு சைடில் பிக்பூலோட மூக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் லைட்டாக. இது வந்துட்டு ஆதித்ய கரிகாலன் எடுத்து வளர்த்திருக்காதுங்க. அந்த காலத்தில் ஆதித்ய கரிகாலன் யாருன்னு நினச்சிங்கன்னா பொன்னியின் செல்வன்ல ஆதித்ய கரிகாலன் அப்படின்னு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, விக்ரம் ரோன்ல. அவரு அந்த காலத்துல எடுத்து அந்த டாகை பப்பியை எடுத்து வளர்த்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போற ப்ரீட் டாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோம்பை இனம் நாய் அப்படின்ற டாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செவ்வாழை கலர்ல மட்டும்தாங்க கிடைக்கும். முன்னாடி காலத்துல பிரிண்டல் கலர்லயும் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் ரேரான கலரு. ப்ளஸ் அதோட மூக்குல நல்ல கருப்பு கலர்ல இருக்கும், நெஞ்செலும்புலயும் கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும். உங்க வீட்டுல நீங்க கோம்பை எடுத்து வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுல யாரும் கெஸ்ட் வராங்கன்னா அதை இப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்டா இதை கத்திக்கிட்டே இருக்கு, ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கதையை சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தாரு, ஒரு புலியை எடுத்து வளர்த்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு புலிக்கு மாடை தான் டெய்லியும் சாப்பாடாக கொடுத்துட்டு இருந்தாரு. 3 கோம்பை நாய்ங்களை எடுத்து, அன்னைக்கு மாடு இல்லாத போது 3 கோம்பை நாய்ங்களை எடுத்து அந்த கூண்டுக்குள்ள அனுப்பிச்சி விடுறாரு. காலையில நைட்டு போட்டது அப்படியே தான் இருந்திருக்கு. அந்த 3 கோம்பு நாய்ங்களும் அப்படியே தான் இருந்திருக்கு. புலி வந்துட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தது. அப்புறமா தான் ராஜா நோட்டீஸ் பண்றாரு, நம்ம வளர்க்க வேண்டியது புலியே இல்லை, 3 கோம்பை நாயங்க எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு. அப்பத்திலிருந்து தான் இந்த கோம்பை நாய்ங்க நம்மளுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜா எடுத்து வளர்த்துறதுனால்தான் இந்த ப்ரீடு கோம்பை நாயினம் ஃபேமஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை ப்ரீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிப்பிப்பாறை ப்ரீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும், அதுக்கப்புறம் சாம்பல் கலரில் கிடைக்கும், பிளாக் கலரில் கிடைக்கும். கன்னி நிறம்னு ஒன்று சொல்லுவாங்க. கன்னிக்கும் சிப்பிப்பாறைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க, நிறத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. காது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கூட வரும். உங்களோட வீட்டில் பெரிய காமௌண்ட் இருந்தது, எங்கள் நாயை காணும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா சிசிடிவி கேமரா போட்டு செக் பண்ணி பாருங்கள், எகிரி போயிடும். ஏன்னா இது செம்மையாக ஜம்ப் பண்ணும் அண்ட் ஓடும். இதோட நெஞ்செலும்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகவும், இடுப்பெலும்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால இதுக்கு ஓடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்போது அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தோப்பு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சிப்பிப்பாறை ப்ரீடு தான் கரெக்டாக இருக்கும். சிப்பிப்பாறை ப்ரீடை வந்துட்டு வாங்கி உள்ளே விட்டு பாருங்கள், தோப்பு ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. நாங்கள் என்ன வீடியோ போடணுன்றத கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட் ப்ரீடுங்க. அது என்னதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராஜபாளையம் தாங்க. ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதோட பாதம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல, வாயும் பிங்க் கலரில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அது குழந்தை ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருக்குங்க. வளர்ந்ததுன்னா பயங்கர டராராக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வீட்டுக்கு யாரையுமே உள்ளே அமுச்சு விடாதுங்க. ஏன்னா அது அவ்வளோ அக்ரெசிவ்ங்க, பார்த்து ஹேண்டில் தான் பண்ணணும். நீங்கள் ஒரே செவத்துக்குள்ளே கட்டி போட்டுலாம் வச்சிடக்கூடாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு பெரிய இடம் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விளாவி விடலாம். கட்டி நைட்டு வந்துட்டு கட்டி போடாமல் வெளில விட்டுறலாம், காலையில் மட்டும் கட்டி போட்டுருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வளர்க்குறவங்க மேலே ரொம்ப அட்டாச்சாகவே இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டு ப்ரீட்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, திருட யாருன்னா அந்த பிஸ்கெட்டை தூக்கி போட்டு அதை சாப்பிட்டு வச்சு நீங்கள் வீட்டில் இருக்க திருட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நாயை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே யாருன்னா சொல்லாமல் இல்லாமல் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இல்லாமலே பண்ணிடுவாங்க. அவ்வளோ அக்ரெசிவ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவல் காக்கணும், எனக்கு ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு டாகாக வேணும், இந்தியன் ப்ரீட் தான் எனக்கு வேணும், கொஞ்சம் அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த டாக் ப்ரீடு கண்டிப்பாக எடுக்கலாம். இது வளர்க்குறவங்க கிட்ட உண்மையிலே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஆனால் வெளிலைக்கு போனால் ரொம்பவே டெரர் ஆயிரும்.
நீங்கள் பெரியவங்களுக்கு ஒரு டாக் பர்ச்சேஸ் பண்ணி தரீங்க, லேபர் டாக் இல்லைன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். டாக்ஸுக்கே ஏர் ஃபால் நிறையா ஆகும். ஸோ இந்த 2 டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய டாக்ஸ்க்கெல்லாம் ஏர் ஃபால் ஆகும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸ் வாங்கி கொடுக்காம நேட்டிவ் ப்ரீடுக்கு கூட போகலாம், அதுக்கும் ஏர் ஃபால் ஆகாது. ஸோ நீங்கள் வெளிநாட்டு ப்ரீட்லேயே கூட உங்களுக்கு ஏர் ஃபால் ஆகாத ப்ரீட்ஸும் இருக்குது. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கார்டியனாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் வைக்கும் போது உரும்புல ஒரு மாதிரி சாப்பாடு வைக்கும் போது நீங்கள் கிட்ட வந்தா அந்த மாதிரி உரும்பக்கூடாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சு பழகுங்க, அதுதான் நல்லது. நான் சாப்பாடு வச்சாதாண்டா என்ன சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஃபுட்டு வச்சிட்ருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபுட்டு வைக்க சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வச்சாதான் அதை சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் டப்புன்னு எங்கன்னா வெளியே போயிட்டீங்கன்னா டாக்ஸ் வந்துட்டு சாப்பிடாம ஒரு மாதிரி சோம்பி போய் உக்காந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்கள எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதனால எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு வைக்க சொல்லிட்டு ட்ரைனிங்கும் பண்ணணும், இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எந்த டாகும் வளர்க்கலைங்க, நீங்கள் டாக் வளர்த்திட்டு இருக்கீங்கன்னா அந்த டாக் நேம் போட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு முக்கியமாக உங்கள் டாக்ஸ் வந்துட்டு உங்கள் மேலே வேகமாக எகுறுது அப்படின்னா நீங்கள் வீக்லி போயிட்டு ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போயிட்டு க்ரூமிங் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் வீட்லேயே கூட நெயில்ஸ் கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உங்ககிட்ட எகிர்னா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்க மேலே எகிர்னா அவங்க மேலே ஸ்க்ராச்சஸ் பண்ணும்ல. ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்கு இந்த மாதிரி பண்ணிடுங்க. அடுத்து என்ன பெட் அனிமல் வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.